ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் நேயர்களுக்கு மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜோதிடர் சரவணாமிர்தம் உங்களை வணங்கி மகிழ்ந்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் வணக்கம். மேலும் மாசி மாதம் பலன்களை கூறுவதாக சிந்திக்கின்றோம். மாசி மாதம், இந்த மாசி மாதம் பெருமை வாய்ந்த மாதம், மகத்துவம் வாய்ந்தது. எல்லா சிவாலயங்களும் மகா சிவராத்திரி சிறப்பாக கண்விழித்து கொண்டாடும் மாதம், மிகவும் சிறப்பாக இருக்கும். மற்றும் மற்றும் நேயர்கள் அத்தனை பேருக்கும் நிறைய நன்மைகள் தரக்கூடிய மாதம் மாசி மாதம். தை மாதத்திற்கு அடுத்தபடியாக மாசி மாதம் சிறப்பாக இருக்கும். ஆகவே எல்லா சிவாலயங்களிலும் கண்விழித்து இரவு முழுக்க சிவராத்திரி செய்வார்கள். மேலும் சிவபெருமானுக்கு உகந்ததாக மயான கொள்ளைகள் அங்கங்கு கிராம தேவதைகளை முன்னிட்டும் அவர்களை அழைத்தும் வைத்தும் சிறப்பாக அந்தந்த ஊர்களிலும் எல்லா சிவாலயங்களும் சிறப்பாக செய்யப்படுவது சிவராத்திரி. ஆக அது சிறப்பாக இருக்கும். சிவராத்திரி கழிந்தவுடன் பனி ஓரளவுக்கு குறைந்துவிடும். ஆக மாசி மாதம் மிகவும் சிறப்பானது. மேஷராசி மெய்யன்பர்களே, இந்த மேஷராசியானது காலபுருஷ தத்துவத்தில் முதலிடம். ஆக இந்த மேஷராசி மெய்யன்பர்கள் அத்தனை பேரும் எல்லாவற்றிலும் தான் முதலாக வர வேண்டும் என்ற எண்ணங்களும் ஆசைகளும் கொண்டவர்கள். அவர்களுக்கு ஏற்றவாறு குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய 5வது பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். ஆக மேஷத்திற்கு 6ஆம் இடமாக பார்க்கின்ற போது சத்துரு தொலை சற்று குறைவாக இருக்கும். மேலும் அங்கு சந்திர பகவான் வருகின்றார். சந்திர பகவான் வருகின்ற காரணத்தால் என்ன ஆசைகள் மனநிலைகள் எல்லாம் சற்று ஏதுவாகும். மற்றும் உங்களுக்கு நீங்கள் நினைக்கின்ற எத்தனை முயற்சிகளும் உங்களுக்கு கூடுதலாகவும் நிறைவேறும். ஆக மனோகரனாகிய சந்திர பகவான் ஒவ்வொரு வீட்டிலும் 2.25 நாட்கள் வீதம் அந்த காலகட்டங்களில் சுற்றி வருகின்ற நேரத்தில் எல்லா இடங்களும் உங்களுக்கு சாதக சௌகரியங்களாக இருக்கின்றன என்பதை பார்ப்போம். 9வது பார்வையாக குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டையை பார்க்கின்றார். ஆக அதுவும் பார்த்திங்கன்னா குரு பலன் நிறைந்த ரிஷப குரு உங்களுக்கு பல நிலைகள் சாதகத்தை தந்து கொண்டிருக்கின்றார். மேலும் 5ஆம் பாவத்தின் அதிபதி சூரிய பகவான் அவர்கள் கும்பத்தில் இருக்கின்றபடியால் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் மேலும் மேலும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் சிறப்பாகவும் வழிகாட்டியாகவும் உங்களை வழிநடத்தும். மேலும் மனோகரனாகிய சந்திரன் ஒவ்வொரு இடத்திலும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்தந்த கிரகநிலைக்கு தகுந்தவாறு அதே போன்று சனீஸ்வர பகவான் உடன் பயணம் செய்கின்றார். ஆக சனி பகவான் மேஷத்திற்கு பாதுகாப்புதியாக வருவதால் அவர் சற்று ஏற்ற இறக்கங்களும் எடுக்கின்ற முயற்சிகள் சற்று முன்னும் பின்னுமாக கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும். அதற்காக மேஷராசி மெய்யன்பர்கள் கலங்க வேண்டாம். உங்களுக்கு குரு பகவான் நல்லபடியாக வழி நடத்தி செல்கிறார். மேலும் 14, 15 ஆகிய நாட்களில் மேஷராசி மெய்யன்பர்கள் பலருக்கு இடமாற்றங்களும் உத்தியோக உயர்வுகளும் மற்றும் இடமாற்றம் குறித்து அதனால் வரக்கூடிய மகிழ்ச்சி ஆடல் பாடல் மற்றும் எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 18, 19 நண்பர்களுடைய ஆதாயம் அவருடன் சேர்ந்து மற்றும் ஆலய தரிசனங்கள், சிலருக்கு டூர் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. 22, 23 காலங்களில் சந்திரன் குரு பகவான் இணைவு காரணமாக அவர்களுக்கு பல நன்மைகளும் நடக்க இருக்கின்றது. மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமைகள் நன்றாக இருக்கும். பிரிந்த நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் இணக்கமான ஒரு நட்பும் உறவும் ஏற்பட தோதுவாக இருக்கும். இவ்வாறாக ராகு பகவான் மீனத்தில் இருக்கின்றார். அங்கு சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் உடல் உபாதைகள் மற்றும் சில தொல்லைகள் இருந்தால் உடனே மருத்துவரை கலந்து ஆலோசனை செய்யவும். மனோகாரகன் சந்திர பகவான் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இடத்திலும் சென்று வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இந்த மாதம் முழுவதும் மேஷராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன்களும் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று செவ்வாயோடும் சேர்கின்ற காரணத்தினால் பல யோக நிலைகளும் வருகின்றன. ஆக தொடர்ந்து மேஷராசி அன்பர்கள் சிறப்பான பலன்களை கண்டு கொண்டிருப்பார்கள். சமசப்தியமாக ராகுவும் மீனத்தில் இருக்கின்ற ராகுவும் கண்ணில் இருக்கின்ற கேதும் நல்ல பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் மேஷராசி நண்பர்களுக்கு நேயர்களுக்கு நல்ல பலன் 75 முதல் 80% நல்ல பலன் இந்த ஆண்டு மாதம் முழுவதும் சிறப்பாக வரும்.
ரிஷபராசி மெய்யன்பர்களே, உங்களுக்கு ஜென்மகுரு இருந்து கொண்டு சற்று சிரமமாகத்தான் இருக்கும். 11க்கும் 8க்கும் உண்டான ஒரு கிரகம் குரு பகவான் அவர் ஜென்மத்திலே இருக்கின்றார். ஆக சற்று சற்று எடுக்கின்ற முயற்சிகளும் கால தாமதமாகவும் தள்ளி போய் கொண்டிருக்கும். அதே போன்று 7க்கும் குரு பகவான் 5வது பார்வையாக கன்னியை பார்க்கின்றார். கன்னியில் இருக்கின்ற கேது பகவான் அவர் செவ்வாயை போன்று பலம் தரக்கூடியது, செவ்வாயை போன்று பலன் தரக்கூடிய கிரகம். ஆகவே அந்த 5வது பார்வையாக குரு பகவான் கேதுவிடம் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி 7வது பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கின்றார். ஆக விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் உண்டான ஒரு கிரகம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார், மிதுனத்தில் இருக்கின்றார். ஆகவே குடும்பத்திலும் ஒரு சில பிரச்சனைகள் நல்ல வகையிலும் உங்களுக்கு பலன் தந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஆக செவ்வாய் பகவானுடைய தீட்சணியும் உங்களுக்கு தன்னுடைய 7வது பார்வையாக குரு பகவானுடைய வீட்டை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆக 8வது பார்வையாகவும் உங்களுக்கு அங்கே மகரத்தை பார்க்கின்றார். ஆக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களும் பூமி சேர்க்கையும் ஆடை ஆபரணங்களும் மற்றும் சில நல்ல நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். புதன் கிரகம் 2க்கும் 5க்கும் உண்டான கிரகம். சூரியன் புதன் சனி சேர்க்கையாக கும்பத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தந்து கொண்டிருந்த காரணத்தினாலும் கூட சனீஸ்வர பகவானோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் சனீஸ்வர பகவான் திக்பலம் கொண்டிருக்கின்றால் 4, 7, 4, 10 இந்த இடங்களில் இருந்தால் அவர் திக்பலத்தின் காரணமாக பல நன்மைகளும் செய்து கொண்டு தான் வருகிறார்கள். சந்திரன் கேது சேர்க்கையில் உங்களுக்கு கடன் தொல்லை, தீராத ஒரு பிரச்சனைகள், தாமதப்பட்டது, தள்ளி போனது எல்லாம் உங்களுக்கு கைக்கூடி வரும். சந்திர பகவான் உடன் கேது இருக்கும்போது மனோகாரகன் மனநிலை நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு அந்த கேது பகவான் செவ்வாய் மாதிரி உங்களுக்கு நல்ல பலன் தர இருக்கின்றார்கள். ஆகவே உங்களுக்கு மனோகாரகன் நன்றாக இருக்கின்ற காரணத்தினால் தள்ளிப்போன அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரும். தாமதப்பட்ட நிகழ்வுகளும் சற்று அருகாமையில் வந்து உங்களை மகிழ்ச்சி கடையில் ஆழ்த்தும். கடன் தொல்லைகள் இருந்தாலும் அந்த கடன் தொல்லையால் பெரும் பிரச்சனைகள் எதுவும் வராது. நீங்கள் கூறிய வண்ணம் அங்கு எல்லாமே சரியாக சென்றுவிடும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் வெளியூர் பயணங்களும் சிறப்பாக அமையும். இருந்தாலும் இரவு நேர பயணங்களில் சற்று கூடுதல் கவனம் தேவை. மேலும் சனியினுடைய உடன் சந்திரன் சேர்க்கை வருகின்ற பொழுது ஈர சம்பந்தமான கோல்டு, ஒரு சிலருக்கு அந்த கோல்டு மற்ற இது எல்லாம் வரும். ஒரு சிலருக்கு வயிற்று சம்பந்தமான ஒரு பிரச்சனைகள் வரும். வேறு ஒரு சில பிரச்சனை வரும்போது மருத்துவரை சென்று அணுகினால் நீங்கள் உங்களுக்கு சரியாகவும் இருக்கும். சந்திரன் சுக்கிரன் ராகு இது போன்று ஒரு சேர்க்கை அங்கே இருக்கின்ற பொழுது யார் யார் மீது உங்களுக்கு வருத்தம் இருந்ததோ, யார் யார் உங்களை புறம் கூறி சற்று மன வருத்தப்படி செய்தார்களோ அவர்களிடமிருந்து நீங்கள் சற்று வித்தியாசப்படுத்தி உங்களை முதன்மைப்படுத்தி காட்டுவதற்கு பல சந்தர்ப்பங்கள் கூடி வரும். அத்தனையும் நீங்கள் தான் நம்பர் 1 என்று பெயரெடுப்பீர்கள். உங்களை பழித்தவர்கள் தூற்றியவர்கள் அத்தனை பேர் உங்களை வாழ்த்துவார்கள். எதிரிகள் உங்களிடமிருந்து விலகி செல்வார்கள். ஆக இந்த சேர்க்கையின் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகளும் நினைக்கின்றன. உங்களுடைய குரு பகவான் ரிஷப குரு 5வது பார்வையாக உங்களுக்கு கன்னியில் இருக்கின்றார். விருச்சிகத்திற்கும் 7வது பார்வை வருகின்றார். அங்கு மேலும் மகரத்திலும் அந்த பார்வை வருகின்ற காரணத்தினால் இந்த ரிஷபராசி நேயர்கள் சிறப்பாக நன்றாக இருப்பீர்கள். மேலும் மேலும் நீங்கள் வந்து ஆலய தரிசனம் செய்தால் இன்னும் சிறந்த பலனை நீங்கள் அடைவீர்கள். மேலும் இந்த பயணங்கள் காரணமாக சிவாலயங்கள் தரிசனங்கள் காரணமாகவும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காத்திருக்கின்றன. கவலையை விடுங்கள், நன்றாக இருப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திரன் கேது நிகழ்வுகள் ஏற்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வீண் செலவுகள், வம்பு வழக்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் இருக்கும். அதை விடுத்து அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறார். 6ஆம் இடத்துக்குண்டான செவ்வாய் பகவான் விருச்சிகத்துக்கும் 11ஆம் ஆதி மேஷத்துக்கான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறார். மேலும் விரயத்தில் குரு பகவான் இருக்கின்றார். இந்த விரயத்தில் இருக்கின்ற குரு பகவான் குடும்பத்தில் சில செலவுகள் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். வாகனங்களை மாற்றலாமா, வேறு வீடு சின்ன சின்ன ரிப்பேர் இருந்தால் அதை செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் கூட உங்களுக்கு தோன்றும். அதே போன்று 3க்கும் 3ஆம் ஆதி 2க்கும் 3க்கும் உண்டான கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனும் சூரியன்
இவர்களெல்லாம் வந்து அந்த கும்பத்தில் சேருகின்ற காரணத்தினால் சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கிறார். மேலும் சூரிய பகவான் இருக்கிறார், புதன் இருக்கிறார். ஜென்மத்தினுடைய மிதுனத்தின் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி, 4ஆம் பாக்கியஸ்தானத்தினுடைய அதிபதியும் அங்கு கும்பத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆடம்பர செலவுகளும் வீண் செலவுகளும் ஏற்படும். 2 மிதுனத்துக்கு சந்திரன், கடகத்தினுடைய அதிபதி சந்திர பகவான், 3 சூரியன். சந்திரன் சூரியன் இசைவு பார்த்தீர்கள் என்றால் அங்கே கும்பத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் அண்ணன் தம்பிகள் கொடுக்கல் வாங்கல் மற்றும் தாய் வழி சம்பந்தப்பட்ட பலருடைய நிலைகளில் நல்ல நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாகவும் இருக்கும். அண்ணன் தம்பிக்கு இது கொடு, நீ வாங்கிக்கலாம், நான் பணம் கொடுக்கல் வாங்கல் நன்றாக சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுமானம் செய்வது, அந்த மேஸ்திரி, இந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமான கட்டுமான பணிகள் செய்வது, இதெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கும். மேலும் சந்திரன் சுக்கிரனுடைய இசைவு பார்த்திங்கன்னா கலைத்துறை, இந்த ஆடம்பர பொருட்கள் விற்பனை மற்றும் அந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு நிலைகள் வந்து கொண்டிருக்கும். மேலும் அந்த குருவோடு சந்திரன் இணைகின்ற நேரத்தில் இன்னும் சிறப்பான ஒரு பலன்களும் இருக்கும். யோக நிலை கஜகேசரி யோகம்ன்ற மாதிரி ஒரு நல்ல நிலைகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த சிவாலயங்கள் செல்வது மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் இல்லத்தில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஏதுவாகவும் தோதுவாகவும் சில பயன் அளிக்கக்கூடிய வகையில் உதவி செய்தால் சிறப்பாக இருக்கும். வெளி வட்டாரங்களில் செல்லும்போது கூட வயதானவர்கள், முதியவர்கள், பெரியவர்கள், இல்லத்தில் இருப்பவர்களும் சரி, வெளியில் இருப்பவர்களும் சரி, அவர்களுக்கு ஆதரவாக உதவியாக செய்தாலே இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பரிகாரங்கள் நிகழ்ந்து நன்மை நடக்கும். மேலும் வளர்பிறை சந்திரனுடைய சேர்க்கையால் கணவன் மனைவி நட்பு வட்டாரங்கள் மற்றும் பிரிந்து சென்றவர்கள், அண்ணன் தம்பி நண்பர்கள் மற்றும் வேறு வேறு அயலார்கள் கூட ஏதோ ஒரு காரணத்தில் பிரிந்து சென்றிருப்பார்கள். அவர்கள் கூட நட்பு கரம் நீட்டி பாராட்டி உங்களிடம் சொந்தம் கொண்டாடுவார்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்வதில் நீங்கள் கை தேர்ந்தவர்கள். ஆக உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் சிரமங்களும் இருக்காது. 5ஆம் அதிபதி, மிதுனத்துக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், துலாவின் அதிபதி சுக்கிர பகவான். அவர்கள் மீனத்தில் ராகுவோடு சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால், மீனத்தில் சுக்கிரன் உச்சமடைந்திருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கலை தொடர்பானவர்கள், ஆடம்பர பொருட்கள் மற்றும் இசைப்பிரியர்கள், இந்த மிதுன ராசி நேயர்கள் சந்தோஷமாகவும் ஆடம்பரமாகவும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் புத்தம் புதிதாக வாங்குவது, ஆன்மீக டூர் செல்வது, இயல்பாகவே சுக்கிரன் லௌகீக அதிபதி என்பதால் அவர்கள் என்ன தோணுமோ அந்த வகையில் அவர்கள் சந்தோஷம் அடைவார்கள். ஆக இந்த ஒவ்வொரு நிலையிலும் மிதுன ராசிக்காரர்கள் சிறப்பாக தான் வந்து கொண்டிருப்பார்கள். கவலை எதுவும் வேண்டாம். வாழ்த்துக்கள். கடகராசி மையன்பர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனி அது தெரிந்த கதை தான். பல சிரமங்களை கண்டு கொண்டிருப்பீர்கள், அனுபவித்து வந்திருப்பீர்கள், பல அனுபவங்களை கொள்முதல் செய்திருப்பீர்கள். ஆக 11ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான், சனீஸ்வர பகவானால் வரக்கூடிய தொல்லைகளை மயில் இறகால் வருடி விடுவது போன்று குரு பகவான் உங்களுக்கு பல வகைகள் நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றார். ஆயினும் இந்த மாதம் உங்களுக்கு சற்று சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். கவலைப்படாதீர்கள். குரு பகவான் 5வது பார்வையாக உங்களுக்கு கன்னியை பார்க்கின்றார். உச்சகுரு கடகலங்கத்திற்கு 3ஆம் இடமாக கன்னியை பார்க்கின்றார். ஆக தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கின்ற அந்த இடத்தில் கேது பகவான் இருக்கின்றார். அந்த தைரிய வீரியத்துக்கு உங்களுக்கு குறையொன்றும் இல்லை. மேலும் தன்னுடைய 7வது பார்வையாக கடகலகனத்துக்கு 5ஆம் இடம் விருச்சிக லக்னத்தை ராசியை பார்ப்பதால் பிள்ளைகள் வழியில் சற்று செலவுகள் ஏற்படும். அவர்களுக்கு நீங்கள் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலைமை வரும். மற்றும் 7வது பார்வையாக உங்களுக்கு மகரத்தை பார்க்கிறார். ரிஷபத்திலிருந்து 9வது பார்வையாக மகரத்தை பார்க்கிறார். அங்கே பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அந்யோன்ய உறவுகளும் ஏற்படும், நன்றாக இருக்கும். மற்றும் காணும் நண்பர்கள் உடன் அனைவரும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி ததும்பும். மேலும் இதனுடைய 2, 3க்கு உண்டான ஒரு அதிபதி கடகலகத்தில் இருக்கின்ற சூரிய பகவான், 3க்கு உண்டான புதன் பகவான், அத்தனை பேரும் மகரத்தில் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து செயல்படும் பொழுது உங்களுக்கு பிள்ளைகள், மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய கல்வி நிலைகள் சற்று திறம்பட
அவருடைய திறமையும் வெளிப்படும் வகையில் எல்லாமே சிறப்பாக இருக்கின்றன. மேலும் அயன சயன சுகங்கள் மற்றும் சொல்லக்கூடிய அத்தனையும் எதிர்பார்த்தபடி நன்றாக அமையும். மேலும் சூரிய பகவான் ஆட்சி அதிகாரம் அத்தனையும் உங்களுக்கு வழிகாட்டுதல் நன்றாக இருக்கும். கடகராசி அவர்களுக்கு எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். ஆலய தரிசனங்கள், சாப விமோசனங்கள், சிறு சிறித ஏதாவது உடல் உபாதைகள் மற்றும் ஏற்படும். ஆக உங்களுக்கு பெரும்பாலும் அந்த கோல்டு, அந்த ஈர சம்பந்தமான வியாதிகள் இருக்கும். ஏன்னா கடகராசி ஜலராசி என்பதால் அதில் உங்களுக்கு சில சிரமங்கள் இருக்கும். ஆக பெரிய அளவில் எதுவும் வராது. எல்லாமே மாத்திரை மருந்துகள் கட்டுப்பாடாக இருக்கும். கவலை விடுங்கள், சிறப்பாக இருப்பீர்கள். இருந்தாலும் கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த அஷ்டமத்து சனி உங்களுக்கு பாதிப்பு தீரும். அதே மாதிரி குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு நன்றாக இருக்கும். சிம்மராசி ஐயன்பர்களே, குடும்பஸ்தானத்தில் 2ஆம் இடத்தில் கன்னியில் கேது பகவான் இருக்கின்றார். மேலும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் கலத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சிம்மத்தில் சூரிய பகவான், பிதுர்காரகன் சூரிய பகவான் சிம்மத்தில் இருக்கின்றார். உடன் புதன் பகவானும் இருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவான் 6-7 கொண்டானவன் அங்கு இருக்கின்றார். ஆக இதனுடைய நிலைமை என்ன என்றால், வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். இதில் என்ன தப்பு இருக்குன்ட்டு எதாவது நீங்கள் சொல்லுவீங்க. அது பார்த்தா அது பெரிய அளவில் வேற ஒருத்தர் உங்களுக்கு ஆனவன் ஆகாதும் யாராவது ஒருத்தர் கண்ணு கால் வச்சு உங்களுக்கு சிரமத்தில் கொண்டு வருவோம். அதே மாதிரி சமசப்தமியாக 8ஆம் இடத்தில் மீனத்தில் ராகுபவன் இருக்கிறார். அங்கு சுக்கிரனும் இருக்கிறார். கேளிக்கை, விளையாட்டுத்தனம் இதெல்லாம் சற்று குறைத்து கொண்டால் நன்றாக இருக்கும். மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகி இருக்கின்ற காரணத்தினால் இதில் என்ன வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஏதாவது ஒரு காரியம் உங்களை வம்புல சிக்கலை மாட்டிவிடும். அதனால் வாக்குஸ்தானமும் உங்களுக்கு கேது பகவான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கிறார். உங்களுக்கு அந்த 7ஆம் இடத்துல கும்பத்தில் சூரிய பகவான் அங்கே அமர்ந்திருக்கிறார். பிதுர்காரன் அங்கே இருக்கின்ற காரணத்தினால் தந்தையாருக்கும் உங்களுக்கும் இருக்கின்ற உறவு முறைகள் சற்று பார்த்து கொள்ளுங்கள். அங்கே பெரியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்தாலே தந்தையை வணங்கிய பலன் அங்கே இருக்கின்றன. ஆக வாக்குஸ்தானத்திற்கு 11க்கும் உண்டானவன் 10க்கும் குடும்பஸ்தானத்திற்கு உண்டான அந்த புதன் பகவானும் சூரியனோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றார்கள். ஆக சனீஸ்வர பகவான் 6-7 உண்டானவன். விரோதிகள் உங்கள் கட்டுக்குள் இருந்தாலும் அவர்கள் எப்படி செயல்படுவார்கள் என்பது அந்த கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன், சனி, புதன், சந்திரன் இவர்கள்லாம் இணைவு இருக்கும் போது உங்களுக்கு ஈர சம்பந்தமான கோல்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வயிற்று சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த யூரின் ட்ராக், அதில் அந்த யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு அது ஒரு சில சம்பந்தமான பிரச்சனை இருக்கும். எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு மருந்து மாத்திரையில் சரியாக போடுறது தான் சரியாகி விடும். அதற்காக பெரிய அளவில் நீங்கள் மருத்துவமனை செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஆக எல்லாவற்றுக்கும் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு கூடிய மட்டும் உடற்பயிற்சிகள் ஓரளவுக்கு செய்தால் ஓரளவுக்கு சரியாக இருக்கும். மாத்திரை மருந்துகளால் எல்லாம் குணமடையும். ஆக எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நேயர்கள் அத்தனை பேருக்கும் சிறப்பான நேரம்தான். சற்று இந்த சாலையில் செல்லும்போது ஒரு ஸ்பீடு பிரேக் வருமே, அது மாதிரி சிறிதாக ஏதாவது வரும். அதை கண்டு நீங்கள் பெரிய அளவில் வருத்தம் பட தேவையில்லை. சிம்ம ராசியை சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு அந்த புகழ், அரசு மரியாதை சிலது வரும். ஆக இது எல்லாமே பார்த்திங்கன்னா புதனுடைய சாராம்சம் மனைவிக்கும் கணவனுக்கும் சற்று பிரச்சனைகள் வரும். அதே போன்று பார்த்திங்கனாக்கா சந்திரன் அரசு பணியில் இருக்கின்றவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க மற்றும் அந்த ஒரு பவரில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் சற்று இடமாற்றம் வரும். அது கூட அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். என்ன செய்வது, கிரக நிலைகள் அப்படி தான் செய்கின்றன. புதன் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு மாணவர்களுடைய கல்வி நிலைகள் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட சரியாக வருவார்கள். ஆனாலும் அந்த நேரத்தில் மாசி மாத பலன் என்றால் சற்று கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிம்ம ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கின்ற 4-9 மேஷத்திற்கும் விருச்சிகத்திற்கும் உண்டான அதிபதி மிதுனத்தில் இருக்கின்றார்கள். அங்கே இருக்கும்போது செவ்வாய் இருக்கின்றனால தாயாருடைய உடல்நிலை மற்றும் அதற்கு ஒப்பானவர்கள் குடும்பத்தில் இருப்பார்கள். ஆனால் அவருடைய உடல்நிலையும் மற்றும்
சற்று உஷாராக இருக்க வேண்டும். அவர்களை நன்கு கவனித்து கொள்ள வேண்டும். ஆலய தரிசனங்கள் செய்வது அன்றாடம் செய்வது நல்லது. அன்றாடம் செய்வது நல்லது. இல்லாவிட்டால் கூட இருந்த இடத்திலேயே இருந்து அண்ணாமலையாரே இருந்த இடத்திலிருந்து மோட்சம் தரக்கூடியவர் அருணாச்சலேஸ்வரர் தானே. ஆலயங்கள் சென்று வர முடியாத இயலாத ஒரு வயோதிக நிலையில் இருக்கின்றவர்கள், வீட்டில் சாதாரணமாக இருப்பவர்கள் கூட இருந்த இடத்திலிருந்தே இறைவனை அழைத்தால் வருவார்கள். ஆக அந்த சிவனுடைய நாமத்தை உச்சரியுங்கள். உங்களுக்கு விருப்பமான தெய்வங்களை உச்சரித்தால் கூட உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்தான். கன்னிராசி நேயர்களே, லக்னத்திலேயே கேது இருக்கார் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா 9ல் குரு பகவான் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்துல கும்பத்தில் இருக்கிறார். அவரும் உங்களை கன்னிராசி நேயர்கள் ரொம்ப சிரமம் கொடுத்துருக்கிறார். கேது லக்னத்தில் இருக்கிற கேது ஒரு 1.5 வருஷமாக கிட்டத்தட்ட உங்களை எந்த பக்கமும் நகர முடியாத ஒரு மன அழுத்தத்தை தந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எங்கேனா ஒரு இடத்துல நீங்கள் சிக்கிக்கிறீங்க. அளந்து பேச முடியாமல், அதுதான் உங்களுடைய இயல்பான குணம். அதுலேயும் கொஞ்சம் தடுமாறி இருக்கிறீங்க. உங்களை நம்ப வச்சு ஏமாத்தின நிறைய பேர் இருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் கூட மீண்டும் மீண்டும் அந்த 6ஆம் இடத்து சனீஸ்வர பகவானும் லக்னத்திலே இருக்கிற கேது பகவானும் உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்து உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு 9ல் இருக்கிற குரு பகவான் உங்களை சரியானபடி வழி நடத்தி வருகிறார். இந்த மாசி மாத பலன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எதை கண்டும் மஞ்ச மாட்டீர்கள். தைரியமாக இருந்து மேலே முன்னேறி வருவீர்கள். இந்த மாசி 15, 16 தேதிகளில் சந்திர பகவான் உங்களுக்கு சேர்க்கை நல்லா இருக்குது. அதனால் சூரியன், சனி, சந்திரன், புதன் இவர்கள் சேர்க்கையால் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகள்லாம் உங்கள்கிட்ட இருந்த எதிரிகள் தொல்லை கொடுத்தவங்க அத்தனை பேரும் வென்று காட்டுவீர்கள். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி அந்த கேந்திராதிபதி, திரிகோணாதிபதி, லாபாதிபதி இவர்களுடைய பார்வைகள் சந்திரன் மீது படுவதால் உங்களுக்கு எந்த விதமான தொல்லைகளும் இருக்காது. தேய்பிரை சந்திரனாக இருந்து வளர்பிறை சந்திரனை பார்த்து கொண்டிருப்பதாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கிட்டும். சந்திரன் சுக்கிரன் இணைவும் பார்த்தீர்கள் என்றால் பிரிந்தவர்கள் சேர்வார்கள். அதே மாதிரி இந்த குரு தசை நடந்து கொண்டு இருக்கும் இந்த கன்னிராசி நேயர்கள் யாருக்காவது குரு தசை கண்டிப்பாக எல்லோருக்கும் நடந்து கொண்டு இருக்கும். ஒரு சிலருக்கு அவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். இல்லத்தில் ஒற்றுமை நிகழும். சுப செய்திகளும் சுக நிகழ்ச்சியும் நடக்கும். ஆக 18, 19 சுக்கிரன் சந்திரன் மாசி மாதத்தை சொல்கிறது, ஆங்கில மாதம் இல்லை. அந்த நேரத்தில் சந்திரன் சுக்கிரன் நிகழ்வுகள் பல இனிய செய்திகளை கொண்டு வரும். குரு தசை தசாபுக்தி நன்றாக இருப்பவர்களுக்கு பல சுப செய்திகளும், திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கின்ற வாய்ப்பும் ஏற்படும். துளாராசி நேயர்களே, உங்களுக்கு விரயத்தில் கேது பகவான் இருக்கிறார். அங்கே சந்திரன் உடன் இருக்கிறார்கள். ஆக உங்களுக்கு சற்று கவனம் தேவை. ஒரு 3-4 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாத ஆரம்பத்திலேயே ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதை உங்களுடைய புத்தி சாதுரியத்தில் நீங்கள் சமாளிப்பீங்க. மேலும் பார்த்தீங்கன்னாக்கா கேது சந்திரனுடைய இணைவு, கேது பகவான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு செவ்வாயினுடைய பலம் கொண்டு செவ்வாய் தருகின்ற பலனைத்தான் கேது பகவான் தருகின்றார். விரயத்தில் அவர் இருந்தால் கூட உங்களுக்கு பண வரவு இருக்கும். ஒரு மனநிலையும் நல்ல நிலையில் தான் இருக்கும். விரயத்தில் வருகின்ற கேது பகவான் நல்ல நிலையில் உங்களை கொண்டு செல்வார்கள். மனநிலையும் நன்றாக இருக்கும். கேது சந்திரன் இணையும் நன்றாக இருக்கும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராகுவோடு இணைந்து, சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்து விரயத்தில் இருக்கின்ற கேது பகவானை உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்க்கின்றபடியால் உங்களுக்கு பொருள் வரவு நன்றாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். மற்றபடிக்கு மனநிலையும் சற்று நல்ல நிலையில் இருக்கும். லௌகீக வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். எல்லோருக்கும் உதவி செய்வீர்கள் மற்றும் அனைவருக்கும் உங்களால் பலன் கிடைக்கும். பலன் கிடைத்தவர் உங்களை பாராட்டுவார்கள். ராசி அதிபதி மீனத்தில் உங்களுக்கு ராகுவோடு இருக்கிறார். உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகு பகவான் இருக்கிறார். அவருடைய பார்வை உங்களுக்கு சுக்கிரன் பார்வையும் ராகு பார்வையும் கன்னியில் நேராக வருகின்றது. ஆக அங்கு உச்சம் பெற்ற ராகு பகவான்
சுக்கிர பகவான் உச்சமற்ற சுக்கிர பகவான் கன்னியில் நீச்சமாகிறார். ஆக அங்கே வரும்பொழுது வரவும் இருக்கும் செலவும் இருக்கும். ஆக ராசி அதிபதி அங்கே அப்படி இருக்கின்றார். அவருக்கு அடுத்தபடியாக சுக்கிரன், அடுத்தபடியாக கும்பத்தில் இருக்கின்ற சூரியன், சனி, புதன் இவர்கள் 5ஆம் பாவத்தை குறிக்கின்றது. துலா ராசிக்கு 5ஆம் இடம் கும்பம். எனவே பிள்ளைகள் வழியில் ஒரு சில செலவுகள் அவர்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய நிலைகள் இருக்கும். என்னங்க எவ்வளோ நாளைங்க பையன்களுக்கு செலவு பண்ணுக்கிறது கொஞ்சம் அப்படின்னா, இல்லை நம்ம தான் செய்தாகணும் அது. அதனால் அந்த இடம் அப்படியே தான் இருக்குது. 2க்கும் 7க்கும் உண்டான ஒரு பகவான் செவ்வாய் பகவான் 9ல் இருக்கின்றார். இதனால் கணவன் மனைவியுடைய உறவுகள் நட்புகள் சற்று சுகமாகவும் சுபிட்சமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த பெரியவர்கள் வழியில் தாயார் மற்றும் வயோதிகர்கள் இவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல்நலை வீட்டில் இருக்கும் பெரியவர்களுடைய உடல் நலன் பேணி பாதுகாப்பது நல்லது. குடும்பஸ்தானாதிபதி 9ல் இருப்பது நல்ல நிலைதான். பெரியவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 5ல் சனீஸ்வர பகவானும் 8ல் குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால் சற்று ஏற்ற இறக்கமாக இருந்தால் கூட உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் இறங்க மாட்டீர்கள். சிறப்பான செல்வ நிலையும் மனம் நெகிழும்படியான ஒரு நிகழ்வுகளும் இந்த மாசி மாதத்தில் வந்து உங்களை மகிழ்ச்சி அடைய வைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் பாதிப்பு இருக்கின்றது. ஆக உங்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆக குரு பகவானுடைய ஆதரவு இருக்கிறது. சனியுடைய பாதிப்பும் இருக்கிறது, குரு பகவானுடைய பாதிப்பும் இருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் தந்து கொண்டிருந்தால் கூட சனீஸ்வர பகவான் கண்டக சனி காரணமாக உங்களுக்கு சிரமங்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மாசி மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியானபடி இருந்தால் கூட சற்று துன்பங்களும் துயரங்களும் இருக்கத்தான் செய்யும். ஆகவே அந்த குரு பகவான் உங்களுடைய கருணை ஆதரவு இருக்கிறது. 1க்கும் 6க்கும் உண்டான ஒரு கிரகம் உங்களுக்கு ராசி அதிபதி மிதுனத்தில் இருக்கின்றார். அந்த மிதுனத்தில் இருக்கின்றபடியால் உங்களுக்கு சற்று சத்துரு தொல்லைகள் இருக்கும். இருந்தாலும் கூட உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் சமாளித்து விடுவீர்கள். அவர்கள் உங்களை மிஞ்ச மாட்டார்கள், உங்கள் கட்டுக்குள் தான் இருப்பார்கள். மேலும் குரு பகவானுடைய ஆதரவு கன்னியில் இருக்கின்ற கேது பகவான் மீது லாபஸ்தானத்தின் மீது பட்டு கொண்டிருப்பதால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் சந்தோஷங்களும் இருக்கும். அதே நேரத்தில் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் மீனத்தில் சுக்கிர பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுடைய விரையாதிபதி, அயனசயன சுகத்திற்கு உண்டானவர். அயனசயனத்துக்கு உண்டான சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் மற்றும் வெளியூர் பயணங்கள், ஆலய தரிசனங்கள் மற்றும் சிறப்பாகவும் இருக்கும். ஆக ராகுவுடைய சமசப்தம் இப்பார்வையாக கேது மீது கண்ணியில் படுவதால் உங்களுக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும், சிறு சிறு தொல்லைகளும் இருக்கும், சிறு சிறு சந்தோஷமும் நிகழும். ஆகவே கவலை கொள்ள வேண்டாம். விருச்சிக ராசி அந்த சனி பகவானுடைய தொல்லைகள் ஓரளவுக்கு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய ஆதரவு 7ஆம் இடத்தில் இருக்கின்றபடியால் சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, மாசி மாத ஆரம்பமே உங்களுக்கு சற்று தடமாட்டமாகவும் பயம் கலந்த ஒரு சூழ்நிலையும் ஓரிரு நாட்கள் தான் அப்படி இருக்கும். போக போக சந்திரனுடைய அந்த வீதி உலா சுற்று வரும்போது உங்களுக்கு ஒவ்வொரு நாட்களுக்கும் 2 நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்களை தர இருக்கின்றது. உங்களுக்கு 3ஆம் இடமாகிய கும்பத்தில் சூரியன், சனி, புதன் ஆகிய கலந்திருப்பதால் உங்களுக்கு உங்களுடைய மூதாதையர் அப்பா அம்மா அவர்களுடைய இடம் சூரிய பகவான் பிதுர்காரகன் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தந்தையினுடைய உடல் நலன் மற்றும் அவருடைய எல்லா வகையான நிலைகளையும் நீங்கள் கூர்ந்து கவனித்து கொண்டே வாருங்கள். அதுவும் சற்று உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வேறு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு லாபாதிபதி சுக்கிர பகவான் கேந்திரத்திலேயே உங்களுக்கு உச்சமடைந்திருக்கிறார். உடன் ராகு இருக்கின்றபடியால் உங்களுக்கு
புதிய புதிய ஆபரணங்கள் பழையவற்றை விட்டு விட்டு புதுசு வாங்கலாமா, இந்த இடத்த வாங்கலாமா, வீடு சின்ன சின்னதாக ரிப்பேர் பண்ணலாமா, வேறு அந்த ஃபர்னிச்சர் என்ன செய்யலாமா, வாங்கலாமா, வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரி ஒரு லௌகீக எண்ணங்கள்லாம் உங்களுக்கு உயர்ந்து அழைத்து செல்லும். ஆக மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ராசி அதிபதி 6ல் இருக்கிறார். ஆக அந்த 6ல் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு எந்த விதமான ஒரு சிறு சிறு பயம், உங்களுக்கு அறியாமல் ஒரு சில பயம் வரும். அவருடைய 5வது பார்வையாக கன்னி 10ஆம் இடத்தை பார்க்கிறார். தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் அங்கே கேது பகவான் இருக்கிறார். கேதுவின் சமசப்தமியாக ராகு பகவானுடைய பார்வையும் சுக்கிரனுடைய உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வையும் அங்கே இருக்கின்றபடியால் உங்களுக்கு அந்த பயம் கலந்த ஒரு அச்ச உணர்வு அதெல்லாம் நீங்கள் தான் சேர்த்து வச்சுக்கிறீங்க. மற்றபடிக்கு வேறு பெருசாக கவலைப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆரம்பத்தில் மாத ஆரம்பத்தில் சிறு படபடப்பு தொல்லைகள் இருந்தால் கூட போக போக அது சரியாகிவிடும். கவலைப்படாதீர்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 7.5 சனி உங்களுக்கு வறுத்து வாட்டி எடுத்து கொண்டிருக்கும். நிறைய பேர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாலும் ஒரு சிலர் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் எப்படி இருப்பார்கள், புதியதாக உங்களுக்கு பொருட்கள் சேருவதும், ஒரு சிலர் வீடு வாகனங்கள் வாங்குவதும், மற்றும் ஒரு சிலர் இடமாற்றங்கள் ஏற்படுவதுமாக இருந்து கொண்டு தான் இருப்பீர்கள். நிறைய பேர் 7.5 சனி நிறைய தாக்கத்தை கொடுத்துருக்கும். முதல் சுற்றில் இருப்பவங்க கொஞ்சம் எல்லாமே மந்த நிலையில் தான் இருக்கும். 2வது சுற்றில் இருக்கிறவங்க பொங்கு சனின்றதுனால அவங்க நான் சொன்ன மாதிரி வீடு வாகனங்கள் வாங்கிறது, விற்கிறது, இடமாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் இருக்கும். குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், சிக்கல், கணவன் மனைவிகளும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும். திடீர்னு அடிச்சுக்குவாங்க, திடீர்னு சண்டை போட்டுக்குவாங்க. அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருந்தால் கூட ஒற்றுமையோடு ஒரு சிலர் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு சிலர் தான் அவங்க வீடு வாகனங்கள்லாம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு 3ஆம் இடத்தில் பார்த்திங்கனாக்கா சுக்கிர பகவான் ராசியில் இந்த 3ஆம் இடம் மீனத்தில் ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிர பகவான் உச்சமடைந்து தன்னுடைய நீச்சஸ்தானமான கன்னியை பார்க்கின்றார். உடன் ராகுவோடு சேர்ந்த அந்த உச்ச சுக்கிரன் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த கன்னியில் இருக்கிற கேது பகவானை பார்க்கின்ற காரணத்தினால் நல்ல செலவும் இருக்கும், கொஞ்சம் பொருள் விரயமும் இருக்கும். எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த 7 சனியில் அவங்களுக்கு இந்த சனி விடுதலை ஆகிற நேரம் கணுக்காலு கீழே 7 சனியுடைய பாதிப்பு பாத சனி ஒன்று, ஆரம்ப சனி, விரய சனி, ஜென்ம சனி, அப்புறம் பாத சனி. இந்த பாத சனியில் இப்போ சனி சிறப்புகள் விடுதலை ஆகிற நேரம் தானுங்களே அவங்களுக்கு. சந்திரன் கேது இணைவுகள் எப்படி இருக்குது பார்த்திங்கனாக்கா, கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். கடன் வாங்கியாவது ஒரு செயல் நம்ம செய்திருவோம். ஒரு சிலர் பணம் கேட்டால் கூட கிடைக்காது. இன்னொரு சிலருக்கு இருக்கிற பணமே எடுக்க முடியாமல் செலவு பண்ண முடியாமல் போகும். ஆனால் இந்த மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 சனி இருந்தால் கூட கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். ஒரு சில இடத்துல இதப்போ வச்சுக்க அப்புறம் கேட்டால் கொடுன்னு சொல்கிற நிலையும் இருக்கும். இது லட்சத்தில் ஒரு சிலருக்கு தான் நான் சொல்லுது. மகர ராசி எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்னையே இவர் சொன்னது சரியாக பழிக்கலைன்னு வருத்தப்பட்டால் கூட ஒரு சிலருக்கு பொருத்தமாக நல்லபடியாக இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான், மகரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் அது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அஷ்ட மகாலட்சுமி பூஜை செய்கிறதுக்கு நல்ல இடம் இது. 3ஆம் இடத்தில் ராகுவோ இல்லை கேதுவோ இருந்தாலும் கூட நல்ல ஒரு அஷ்ட மகாலட்சுமி பூஜைகள்லாம் இதில் செய்யலாம். மகாலட்சுமி பூஜை, ஐஸ்வர்ய பூஜை எல்லாம் நல்லா செய்யலாம். சிறப்பாக இருக்குது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் விடுதலையாகிற நேரம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கணுக்காலுக்கு என்ன பாதிப்பு வரும், அது கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருக்கும். கவலைப்படாதீங்க. வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் கும்பராசி லாப வீடான 11ஆம் இடம்னு ஜோதிட வல்லுநர்கள் குறித்திருக்கிறார்கள். லாப வீடு கும்பராசி. ஆக கும்பத்தில் பிறந்தவர் எல்லோருமே எங்கு சென்றாலும் பூர்ண கும்ப மரியாதை, ராஜயோகம்தான்.
நல்லா நல்லபடியாக இருக்குது. இதில் வந்து ஜென்ம சனி இப்போ உங்களுக்கு வந்துன்னு இருக்குது. அந்த ஜென்ம சனி அதோடு பார்த்தீங்கன்னாக்கா 7க்கு உண்டான சூரிய பகவான் புதிர்காரகன் உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்காந்துருக்கிறார். 5க்கு உண்டானவன் சனீஸ்வர பகவானோடு சேர்ந்து கும்பத்தில் உட்காந்துருக்கிறார். 5 குடையவன் யார்? மிதுனத்துக்கு அதிபதி புதன் பகவான், அவர்களும் உடன் இருக்கிறார்கள். குடும்பஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் இருக்கிறார். கேது சமசப்தமியாக கன்னியில் இருக்கிறார். ஆக உச்சம் பெற்ற சுக்கிர பகவான், லௌகீக அதிபதி சுக்கிர பகவான் மகரம் கும்பத்தில் வந்து அவர் வந்து சமமாக தான் இருக்கார், நட்பாக தான் இருக்கிறார். ஆக விளையாட்டுத்தனமான பேச்சு, சந்தோஷமான பேச்சு, ஆரோக்கியமான பேச்சு. ஏன்னா உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் அந்த ராசிக்காரர்களை, அந்த நேயர்களை அவர்களை அழைத்து செல்வார்கள். ஆக ஒவ்வொரு இடத்திலும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக 4ல் குரு பகவான் இருக்கிறார். அந்த 4 ரிஷபத்தில் குரு, அவர் குடும்பஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். ஆக லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கிறார். ஆக அந்த குரு பகவான் அந்த நிலையில் இருக்கின்ற போது 5வது பார்வையாக கன்னியை பார்க்கின்ற நேரத்தில் அந்த கேது பகவான் தரிசனம், கேது பகவான், குரு பகவான் ஆக 2 பேருடைய ஆரோக்கியமான பார்வையால் இந்த கும்பராசி நேயர்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் தான் வரும். அதே நேரத்தில் இந்த சொல்ல வேண்டுமென்றால் சனீஸ்வர பகவான் ஒருவர் தான் இப்போதைக்கு சற்று சிரமங்களை தருகின்றார். ஆக போக போக எல்லாமே சரியாகிவிடும். ஆலய தரிசனங்களும் மற்றும் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள், மூத்தவர்கள் அத்தனை பேருக்கும் தகுந்த மரியாதையும் உரிய அன்பும் பாசத்தையும் கலந்து கொடுத்தாலே கும்பராசி நேயர்கள் நன்றாக சிறப்பாக இருப்பார்கள். மற்றபடி ஆடை ஆபரணங்கள், சொத்து வாங்குவது, புதிய ஆபரணங்களை பெறுவது, வண்டி வாகனங்கள் மற்றும் யாவற்றையும் சிறப்பாக செப்பனிடுவதும் பெறுவதும் இயல்பாகவே நடைபெறும். வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே சுக்கிர பகவான் 3க்கு உண்டானவன் சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம் மிக்கவராகவும் மேலும் கவலையை பெரிதாக கவலைப்பட வைப்பீர்கள். மேலும் மேலும் உடன் ராகு இருப்பதால் அந்த ராகு பகவான் சிறு சிறு பிரச்சனைகள் மூலமாக உங்களை சங்கடத்தில் ஆழ்த்துவார்கள். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவான் கூட பார்த்தீர்கள் என்றால் ஏற்ற இறக்கமாகத்தான் இருப்பாரே தவிர உங்களுக்கு தோதுவாகவும் உங்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட மாட்டார். இருப்பினும் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு வருத்தமோ கவலையோ இருக்காது. மேலும் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் 4ல் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகளும் சரியான ஒரு எண்ண உதயங்களும் தோன்றி அதன்படி வழி சென்று நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புக்திகள் சரியாக இருக்குமானால் இன்னும் சிறப்படைவீர்கள். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்களுடைய கண்ணியில் இருக்கின்ற கேது பகவானை குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பல சிரமங்களிலிருந்து நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இருக்கும். ஆக பல எண்ண உதயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு அந்த புதன் விரயஸ்தானத்தில் சூரியன், சனி, புதன் விரயத்தில் 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கின்ற காரணத்தினால் பிள்ளைகள் வழியிலும் கூட உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவுகளுக்கு ஏற்றபடி பண வரவும் ஓரளவுக்கு வந்து கொண்டு தான் இருக்கும். ஆகவே எதற்கும் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சில இடங்களில் ஒரு சில நேரங்களில் சற்று சறுக்கலாகவும் சரியானபடி எதிர்பார்த்தபடி இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படும்படியாக கூட இருக்கும். ஆயினும் எல்லாமே உங்களுடைய கையினுடைய எல்லைக்குள் தான் இருக்கும். எதுவும் உங்களை மீறி சென்று விடாது. நன்றாக சிறப்பாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். 12 ராசி நேயர்களுக்கும் ஜோதிடர் சரவணாமிர்தம் பணிந்து ஒரு செய்தியை இனிய நினைவூட்டலாக உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் மகிழ்கிறேன். இத்தனை ஜோதிட ஜாம்பவான்கள் இன்னும் சிறப்பாக பலன் சொல்லி கொண்டிருந்த அத்தனை ஜோதிட ஜாம்பவான்கள் சாதாரண ஜோதிடர் உட்பட கூறுகின்ற பலன்கள் யாவும் உங்கள் ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலும்
தசாபுக்தியின் அடிப்படையிலும் மாறும் ஏறும் நல்ல பலனை தரும். ஒரு சிலருக்கு இன்னையா அந்த ஜோசியர் சொன்னானே நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்க. தசாபுக்தி தான் முக்கியமானது. ஒரு ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்கிறோம்னாக்கா ஜனன ஜாதகம், அதன் பிறகு கோல்சாரம், அதன் பிறகு தசாபுக்தி, இது ஒரு முக்கோணமாக வச்சுக்கிட்டு அதை முடிச்சும் கணக்கில் கொண்டு சொல்லக்கூடிய செய்திகள் குறிப்பாகவும் துல்லியமாகவும் இருக்கும். ஆக இது லட்சக்கணக்கான பேர்களுக்கு மேம்போக்காக சொல்லக்கூடிய செய்தி என்றாலும் கூட ஒரு சிலருக்கு சரியாக இருக்கும், ஒரு சிலருக்கு சரியில்லாத மாதிரியும் இருக்கும். ஆகவே உங்களுடைய தசா புக்திகள் எப்படி இருக்கிறது என்று சரிபார்த்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். அருகாமையில் இருக்கின்ற உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஜோதிடரும் சென்று உங்களுடைய தசா புக்தி காலங்களையும் ஜோதிடத்தில் ஜாதக நிலைகளையும் அறிந்து பயன்பெறுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். சரவணாமிர்தம் ஜோதிடர் என்றென்றும் யாவரின் நண்பின் நடுமே சரவணாமிர்தம்.